வெல்கம் டு மௌனி மீடியா. ஆக்டர் நாசர் அப்படின்னு சொன்ன உடனே டெரரான வில்லன் அப்படின்றது தான் மைண்டுக்கு ஃபிளாஷ் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வில்லன் கதாபாத்திரத்துல பயங்கரமா நடிப்பாரு. உதாரணத்துக்கு பாகுபலி படத்துல வில்லனோட அப்பாவா நடிச்சிருப்பாரு. பாகுபலி படத்துல அவர் நடிச்ச விதம் மகாபாரதத்தோட கம்பேர் பண்ணா சகுனியோட கேரக்டர் விஷுவலஸ் ஆகும். பாகுபலி படத்துல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஒரு கை ஊனமா இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய அல்டிமேட் படம்னு சொன்னா தேவர் மகன் அப்படின்ற படத்தை சொல்லலாம். இந்த தேவர் மகன் படத்துல பயங்கரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. இவர் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு, குணசித்திர வேடங்களிலும் நடிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த நடிகர். உதாரணத்துக்கு எம்டன் மகன் படத்துல அப்பா தான் வில்லன், ஆனா அப்பா கெட்டவர் கிடையாது. அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற பாச போராட்டத்துல அப்பாவுடைய வில்லத்தனம் அதுல இருக்கும். அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. எம்டன் மகன் படத்தை ரொம்ப பெருமையா தமிழ் சினிமாவில பாராட்டினாங்க. ஏன்னா அதுவும் மகனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற சண்டையை அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி இவர் தமிழ் சினிமாவில 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாரு. மொத்தமா இவர் இந்தியன் சினிமாவில் 500 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. 500 படங்கள் நடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இவர் நடிச்ச படங்கள்ல எல்லாருமே பார்த்திருப்பாங்க. 500 படங்கள் நடிச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா இவரை எல்லாருக்குமே தெரியும். நாசரை தெரியாதவங்க யாருமே இல்ல. ஆனா இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு படத்துக்கு மட்டும் தான் இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர் தமிழ் சினிமாவுக்கு 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த 5 படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச ஒரு சில முக்கியமான படங்களை பார்க்கலாம். இவர் தமிழ் சினிமாவில் முதல்ல நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல கல்யாண அகதிகள் அப்படின்ற படத்துல ஒரு சாதாரண சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு அடுத்த படமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச வேலைக்காரன் அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த வில்லனா நடிச்ச உடனே இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நாயகன் படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஜா படத்துல, அதுக்கப்புறமா தேவர் மகன், இந்திரா, தவசி, பாசப்பறவைகள், குருதி புனல், சந்திரமுகி, சத்யா, சின்னப்பதாஸ், வால்டர் வெற்றிவேல், ராஜ்யம், கிங், அன்பே சிவம், ஜீன்ஸ், எம்டன் மகன், இந்த மாதிரி முக்கியமான படங்கள்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நாமளும் படங்கள் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல 1995 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் என்னன்னா இவர் சின்ன வயசுல தெருக்குத்து பார்த்திருக்கிறாரு. அதை மையமா வச்சு ஒரு கதை எழுதலாம். தெருக்குத்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், அதை மையமா வச்சு நம்ம கதை எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு கதை எழுதி அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல ரேவதி கண்ணு தெரியாதவங்கள நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க அவதாரம் அப்படின்ற படம். அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 1995 அந்த படம் ஹிட்டான உடனே 2 வருஷம் கழிச்சு இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அதாவது இவருடைய 2வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1997 தேவதை அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. ஹிட் படம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கேப் விட்டுறாரு. ஏன்னா அந்த படம் சரியா போல. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப பிஸியா படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. படம் ஹிட்டா இருந்தா கூட டைம் ஒதுக்கி படத்தை டைரக்ஷன் பண்ணலாம். அதனால டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாம மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு 2001 இவருடைய 3வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல இவரே ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஒரு கம்பீரமான ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல 3 நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. நடிகை ரோஜா, வித்யா, ரஞ்சிதா, இவங்க 3 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க மாயன் அப்படின்ற படம். இந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் 2 வருஷம் கழிச்சு 2003 இவருடைய 4வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் மலையாளத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மோகன்லால் உங்க எல்லாருக்குமே தெரியும். புலிமுருகன் படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த மோகன்லால ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. மோகன்லாலுக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அவ்வளவு பெருசா ஒண்ணு ஹிட் ஆகல, நார்மலான படம் தான். 2003 வெளிவந்த பாப்கார்ன் அப்படின்ற படம். சரி என்னடா இது 3 படம் அவ்வளவு பெருசா போல அப்படின்னுட்டு திரும்பவும் டைரக்ஷன் பண்றதுக்கு 9 வருஷம் கேப் விடுறாரு. அதுக்கப்புறம் பிஸியா தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப வரைக்குமே எப்பவுமே பிஸியான நடிகர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் தத்ரூபமா நடிக்கிறவரு. அதனால பட வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே அவர் நடிக்கிறதுல பிஸியா தாங்க இருக்காரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டைரக்டரா அவர் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் லாஸ்டா ஒரே ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அதாவது இவருடைய 5வது படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் 9 வருஷம் கேப் விட்டு 2012 சுன் சுன் தாத்தா அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல பிரபலங்கள் யாரும் நடிக்கல. நாசரே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதுல புதுமுகங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் வெற்றியடையும் பார்த்தாங்க. ஆனா அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க. இவர் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷனை விட்டுட்டு தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் இவருடைய பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு நாசர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவருடைய படங்கள்லயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.